ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 2 பனானா வந்து ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து 75 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைதா வந்து 200 கிராம்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஏலக்காய் வந்து 3 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன ஸ்பூனால் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி சேர்த்து வந்து நம்ம இந்த பேட்டரை வந்து ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து மாவு இந்த பதத்தில் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அப்பம் சுட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இன்னொரு பேனில் வந்து ஆயில் வந்து ஊற்றி ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த அப்பத்தை வந்து சுட்டு எடுக்க போகிறோம். வந்து இது ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து அப்பத்தை ஊற்றிடலாம். இப்போ அப்பத்தை வந்து ஊற்றியாச்சு. இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து என்னென்னா அப்பம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதேமாரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். தீபாவளி டைமில் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்வீட்டு வந்து செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.